10ஆம் வகுப்பு உயிரியலிருந்து நம்ம இந்த வீடியோவில் 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துதல் என்பது பாரம்பரியம். பாரம்பரிய கடத்துதலை முதலில் வெளியிட்டவர் யார்? கிரிகர் ஜோஹன் மெண்டல். மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் விதை வடிவம் வேறுபட்ட பண்பு உருண்டை அல்லது சுருங்கிய வடிவம். உருண்டைங்கிறது ஓங்கிய பண்பு, சுருக்கங்கிறது ஒடுங்கிய பண்பு. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் விதையின் நிறம் வேறுபட்ட பண்பு மஞ்சள் அல்லது பச்சை. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் மலரின் நிறம் வேறுபட்ட பண்பு ஊதா அல்லது வெள்ளை. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் கனியின் வேறுபட்ட பண்பு பச்சை அல்லது மஞ்சள். மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் மலரின் அமைவிடம் வேறுபட்ட பண்பு கோணம் அல்லது நுனி. மெண்டல் கண்டறிந்த தோட்ட பட்டாணி செடியின் தண்டின் உயரம் வேறுபட்ட பண்பு நெட்டை அல்லது குட்டை. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்றம் விகிதம் 3:1. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் 1:2:1. ஜீனாக்க பண்புகளை நிர்ணயிக்கின்ற காரணிகளுக்கு என்ன பெயர்? ஜீன். ஒரு பண்பின் இரு வேறுபட்ட காரணிகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு என்ன பெயர்? அல்லீல்கள். அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு என்ன பெயர்? அல்லிலோமார்புகள். உடல் உறுப்புகள் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் ஜீன் பாப்டைல்ஸ் லாமர்க். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின். 3 to 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் போன்று யார் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்தனர்? ஹோமினிட்டுகள். 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன மாமிச உண்ணிகள் தோன்றின? ஹோமோ எரெக்டஸ். மனித இயல்பை ஒத்திருக்கும் ஹோமினிட்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹோமோ ஹெபிலிஸ். கிழக்கு மத்திய ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? நியாண்டர்தால். 75,000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியவர்கள் யார்? ஹோமோ செப்பியன்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனித பரிணாமம் தோன்றியது? 10,000 ஆண்டுகளுக்கு முன். உயிரியின் குரோமோசோம்களின் டிஎன்ஏவில் புதிதாக மரபியல் தன்மைகளை சேர்த்தோ குறைத்தோ மாற்றம் செய்வதற்கு என்ன பெயர்? மரபு பொறியியல். விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த ஜீனாக்க பாக்டீரியாவை மாற்றி நைட்ரஜனை நிலைநிறுத்தம் செய்வது? நிப். மரபு பொறியியலின் டிஎன்ஏவை வெட்டுவதற்கு பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். டிஎன்ஏவில் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படும் நொதி டிஎன்ஏ லீக்கேஸ் நொதி. வினிகர் உற்பத்தி செய்ய என்ன அமிலம் பயன்படுகிறது? அசிட்டிக் அமிலம். ஸ்டீராய்டுகள் எதிலிருந்து பெறப்படுபவை? லிப்பிடுகள். ரைசோபஸ் பூஞ்சைகளிலிருந்து கொலஸ்ட்ரால் அடங்கிய எந்த ஸ்டீராய்டு பெறப்படுகிறது? பிரெட்னிசலோன். புற்றுநோய்க்கு பயன்படும் எதிர்ப்பு பொருள் என்ன? மானோக்ளோனல். மானோக்ளோனல் எதிர்ப்பு பொருள் எந்த தொழில்நுட்பம் மூலம் குளோன் செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஹைபிரிடோமா. தடுப்பூசி என்னும் சொற்றொடரை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யார்? எட்வர்டு ஜென்னர். மூல செல் வளர்ப்பு முறை உயிரியல் புதிய துறை ஸ்டெம் செல் வளர்ப்பு. மாறுபாடு அடையாத செல் குழுமத்திற்கு என்ன பெயர்? மூல செல். எது மைட்டாசிஸ் முறையில் பிழைவுற்று மிக அதிக செல்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை? ஸ்டெம் செல் வளர்ப்பு. இன்சுலினை உற்பத்தி செய்யும் கணையத்தில் காணப்படும் செல் என்ன? பீட்டா செல்.
மூல செல்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மூல செல்கள் இரு வகைப்படும். கருவின் மூல செல்கள், முதிர்ந்த அல்லது உடல் மூல செல்கள். ஆய்வகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உடலுக்கு வெளியில் செயற்கை முறையில் கரு உருவாவதற்கு என்ன பெயர்? கருவின் மூல செல். பெர்சீனியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் விட்டமின் எது? விட்டமின் B12. உயிரி வேதியியல் முக்கிய பங்கேற்கும் நொதிகள் என்ன? அமைலோஸ் நொதி. நீரிழிவு நோய்க்கு பயன்படும் மருந்து என்ன? இன்சுலின். நொதி எதிர்பொருள் ஹார்மோன். நியூக்ளியஸ் அமிலம் உயிரிகளின் செல்கள் மூலம் பொருத்தப்பட்ட உணரியுடன் இணைக்கப்பட்ட கருவிற்கு என்ன பெயர்? உயிரி உணரி. மனிதனின் இரத்த சர்க்கரை அளவு 80 to 120 டெசிலிட்டர். சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் அதிகமாக இருந்தால் ஏற்படும் நோய் டயாபெட்டிஸ். சர்க்கரை அளவு இரத்தத்தில் குறைவாக இருந்தால் ஏற்படும் நோய் டயாபெட்டிஸ் இன்சிபிடல். மெலனின் வளர்ச்சிதை மாற்றத்தால் ஏற்படும் பரம்பரை நோய் அல்பினிசம். பரம்பரையாக கடத்தப்படும் மரபியல் நோய்கள் தாலசீமியா, டவுன் குறைபாடு, நிறக்குருடு, குமிழில் சிறுவன் நோய். இரத்தம் உறையாமையால் ஏற்படும் நோய் ஹீமோபீலியா. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் மராஸ்மஸ் குவாஷியார்கள். மராஸ்மஸ் நோய்க்கான காரணமாக ஏற்படும் விளைவு குழந்தை எடை குறைவு, கடுமையான வயிற்றுப்போக்கு. குவாஷியார்கள் நோயினால் ஏற்படும் விளைவு உப்பிய வயிறு, முகம், கால்களில் வீக்கம். கிருமிகளால் நோய் பரவும் கொள்கையை வெளியிட்டவர் ராபர்ட் கோச் லூயிஸ் பாஸ்டர். வைரஸ்கள் விருந்தோம்பியின் உடலில் எவ்வாறு இருக்கும்? உடல் உயிர் உள்ளவையாக. வைரஸ்கள் விருந்தோம்பியின் உடலுக்கு வெளியே எவ்வாறு இருக்கும்? உயிர் அற்றவையாக. பாக்டீரியாக்கள் என்பவை ஒரு செல் புரோகாரியோட்டுகள். அனைத்து வைரஸ்களும் எவ்வாறு வாழ்கின்றன? ஒட்டுண்ணிகளாக. வைரஸ்களால் உண்டாகும் நோய்கள் போலியோ, வெறிநாய்க்கடி அதாவது ரேபிஸ்னு சொல்லுவாங்க, கல்லீரல் வீக்கம், மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல். பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய் காசநோய், தொழுநோய், காலரா, டைபாய்டு, டெட்டனஸ், ரணஜன்னின்னு சொல்லுவாங்க, பிளேக், நிமோனியா, சிபிலிஸ், கொனேரியா. பூஞ்சைகள் என்பவை பச்சையம் அற்ற தாவரம். பூஞ்சைகள் மனிதனின் தோலில் உள்ள எதை சிதைக்கிறது? கரோட்டின். பூஞ்சைகளால் ஏற்படும் நோய் படை, பொடுகு, சேற்றுப்புண். புரோட்டோசோவா என்பது ஒரு செல் உயிரி. புரோட்டோசோவால் ஏற்படும் நோய் மலேரியா, சீதபேதி, தூக்க வியாதி. மனிதனில் காணப்படும் நோய் உண்டாக்கும் ஒட்டுண்ணிகள் யாவை? தட்டைப்புழு, கல்லீரல் புழு, உருளைப்புழு, பைலேரியா. 1970 உலகத்தை ஆட்டி படைத்த நோய் எது? இன்ஃப்ளூயன்சா. இன்ஃப்ளூயன்சா நோய்க்கான நோய்க்காரணி H1N1 வைரஸ். H1N1 வைரஸின் வடிவம் உருண்டை வடிவம். காச நோய்க்கான நோய்க்காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், குச்சி வடிவமுடையது. காச நோய்க்கான தடுப்பூசி BCG. டைபாய்டு நோய்க்கான காரணி சால்மோனல்லா டைபி, குச்சி வடிவமுடையது. கச இலைகள் உடைய பாக்டீரியா எது? சால்மோனல்லா டைபி. அடிவயிற்றில் சிவப்பு நிற புள்ளிகள் தோன்றுவது எந்த நோய்? டைபாய்டு. மலேரியா எந்த உயிரி மூலம் பரவுகிறது? பிளாஸ்மோடியம் என்னும் புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியத்தின் வகைகள் எத்தனை? 4. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவல். இறப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்மோடியம் எது? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்.
மலேரியா எதன் மூலம் பரவுகிறது? பெண் அனாபிலஸ் கொசு. பிளாஸ்மோடியத்தின் பால் இனப்பெருக்கம் எங்கு நடைபெறுகிறது? பெண் அனாபிலஸ் கொசு. பிளாஸ்மோடியத்தின் பாலிலா இனப்பெருக்கம் எங்கு நடைபெறுகிறது? மனிதனில். கொசுவின் உமிழ்நீர் சுரப்பியில் சேமித்து வைக்கப்படும் பிளாஸ்மோடியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்போரோஸ்வாய்டுகள். பிளாஸ்மோடியம் மனித உடலில் எங்கு பெருகும்? கல்லீரல் செல்கள். பிளாஸ்மோடியம் எதை தாக்கி அழிக்கும்? இரத்த சிவப்பு அணுக்களை. பிளாஸ்மோடியம் மனித உடலில் உண்டாகும் நச்சுப்பொருள் ஹீமோசோயின். பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் காய்ச்சல் எத்தனை நாள் நீடிக்கும்? 3 முதல் 4 நாட்கள் வரை. மலேரியா நோயினை பற்றி ஆராய்ந்தவர் சார் ரொனால்டு ராஸ். சார் ரொனால்டு ராஸுக்கு எப்போது நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 1902. அமீபிக் சீதபேதி நோய்க்கான காரணி எண்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா எந்த வகை நுண்ணுயிரி? புரோட்டோசோவா. படர் தாமரைக்கு காரணமான பூஞ்சைகள் யாவை? எபிடர் மொபைட்டான், மைக்ரோஸ்போரம், ட்ரைகோபைட்டான். இந்த 3. நேரடியாக நோய் பரவுதல் என்றால் என்ன? நோயுற்ற மனிதனிடம் நலமான மனிதனுக்கு நோய் பரவுதலாகும். நேரடியாக நோய் பரவுதலுக்கு எடுத்துக்காட்டு என்ன? டிப்தீரியா, கக்குவான் இருமல், நிமோனியா, காலரா, டைஃபாய்டு, மீசல்ஸ், மணல்வாரி அம்மை, புட்டால் அம்மை. இதெல்லாம் நேரடியாக நோய் பரவுவது. டிக்ஸ் என்றால் என்ன? சிரங்கு உண்ணிகள். இரத்தத்தில் காணப்படும் நோய் எதிர்ப்பு பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்டிபாடி. செயற்கை செயல்மிகு நோய் தடுப்பாற்றலுக்கு எடுத்துக்காட்டு போலியோ தடுப்பூசி, முத்தடுப்பூசி. தாயின் இரத்தத்திலிருந்து பெறப்பட்ட எதிர்ப்பு பொருள் கருவுக்கு செலுத்தப்பட்டு நோய் தடுப்பு திறனை அதிகரிக்கும் முறைக்கு என்ன பெயர்? மந்தமாக பெறப்பட்ட தடுப்பாற்றல். இம்யூனோகுளோபுலின்கள் எதில் காணப்படும்? தாய்ப்பாலில். ஏஐடியின் விரிவாக்கம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ் நோய்க்கான காரணி HIV வைரஸ். HIV வைரஸை கண்டறிந்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் கேலோ மற்றும் பாரிஸ் நாட்டை சேர்ந்த லுக் மான்கினியர். HIV என்பதன் பொருள் RNA மரபு பொருளை கொண்ட ரெட்ரோ வைரஸ். HIV காணப்படும் புரதம் கிளைகோ புரதம். HIV வைரஸ் இரத்தத்தில் உள்ள எதை குறைக்கும்? வெள்ளை அணுக்கள். ஆன்டிபாடிகளை உருவாக்கும் CD4 மற்றும் T உதவும் செல்கள் உருவாக்குவது எது? இரத்த வெள்ளை அணுக்கள் லிம்போசைட். HIVயின் ஆரம்ப சோதனை எலிசா. HIV உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.